கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால். ஒரு காரியத்தை குறித்து எனக்கு போகிறோம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் வாசிக்கலாமா? உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. 16 உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக. ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்கான வார்த்தையை சாலமோன் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். பாருங்களேன், இது என்னன்னா உன் கிணற்றில் உள்ள தண்ணீர். இப்ப விசுவாசிகளுக்கு சொல்றாரு ஆண்டவர். சபைதான் இல்லைங்களா? சபையை குறிச்சுதான் தொடர்ந்து பேசிட்டே வரோம். உன் கிணற்றில் உள்ள தண்ணீர் அப்படின்னா நம்ம சபை, அதுல இருந்து கிடைக்கிற நல்ல வார்த்தைகள், நம்ம கிணற்றில இருந்து வருகிற நல்ல வார்த்தைகள். உன் துறவில் ஊறுகிற ஜலம், நம்ம துறவு இல்லைங்களா? அதுல வர ஜலம் பரிசுத்தாவியான அபிஷேகம் இல்லைங்களா? இதுதான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். ஈசாக்கு துறவு தோன்றார். அப்பா தோண்டின துறவு திரும்ப அதை நினைவு வச்சு பல வருடங்கள் கழிச்சு அதே இடத்துக்கு வந்து அதே துறவை தோன்றார். தண்ணி கிடைக்குது. தண்ணி கிடைச்ச உடனே என்ன பண்ணிட்டா? சண்டைக்கு வந்துட்டா. ஏன் துறவுங்கிறா, விட்டு கொடுத்தாரு. 2வது துறவு ஏன் துறவுன்னா விட்டு கொடுத்தார். 3வது துறவு தோண்டும் பொழுது ஜபத்தோட தோண்டி இருப்பாங்க. எல்லாம் ஜபத்தோட தான் தோண்டி இருப்பாங்க இல்லையா? ஒரு பாரமான இருதயத்தோடு தோண்டி இருப்பாங்க. தோண்டி முடிச்ச பிறகு யாருமே வரல. அதுக்கு ரெகபோத் அப்படின்னு பேர் வச்சுறாரு இல்லைங்களா? இப்ப அது யாருடைய துறவுங்க? ஈசாக்கின் துறவு, அவருடைய துறவு. அதுல இருக்கிற தண்ணீர் யாருடையது? அவருடையது. இன்றைக்கு அப்படிதான் கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். உங்க தண்ணி, உங்க சபை, உங்க சபையில உருகிற அபிஷேகம், உங்க சபையில கிடைக்கிற நன்மைகள், உங்க சபையில உண்டாகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு தான். உன் ஊற்றுக்கண் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக. ஆமென். ஊற்றுக்கண் அப்படின்னா என்னங்க? தண்ணி வந்து ஊறிட்டே இருக்குங்க ஒரு இடத்துல. அது வந்து ஒரு வெளியில வராது. ஒரு இடத்துலன்னா சுனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல மட்டும் அது வந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். மொண்டுதான் குடிக்கலாம், அது வெளியே வராது. ஆனா நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். அது எப்படி இருக்குங்க? ஆசீர்வதிக்கப்பட்டது மட்டும் கிடையாதுங்க, அது வெளியிலும் வந்துருமா. அந்த ஊற்றுக்கண் என்ன பண்ணுமா? வெளியிலும் வந்து உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக. அது நார்மலா இருக்கிற ஊற்றுக்கண்ல தண்ணி வெளியே வராது. ஆனா இது வெளியே வந்து அது வாய்க்கால மாதிரி வெளியே பாயுங்கிறார். எப்படின்னா உங்க மூலமா தான். நீங்க திருச்சபையில கற்றுக்கொண்ட வசனங்கள், வார்த்தைகள், அபிஷேகம், ஆராதனை, தேவனுடைய மகத்துவங்கள், அற்புதங்கள், கர்த்தரை குறித்த சத்தியங்கள், இதெல்லாம் ஊற்றுக்கண் மாதிரி உள்ள வாங்கி வாங்கி நீங்க உள்ள வச்சிருந்தீங்க இல்லையா? இது ஒரு நாள் என்ன செய்யுங்க, அது அப்படியே வெளியில வந்து வீதிகளில் ஓடும். ஆமென். அநேகரை ரட்சித்துக் கொள்ளும். சும்மா இருக்க விடாது உங்களை. உங்க வாயை திறந்து நீங்க சத்தியத்தை பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி ஒரு நாள் நடக்கும் பாருங்க. சும்மா கேட்டுட்டு இருக்கீங்களா? நீங்களும் ஒரு நாள் சத்தியத்தை வெளியே பேச ஆரம்பிப்பீங்க. அதுதான் உங்களுடைய ஊற்றுக்கண் என்ன செய்தா? வீதியில பாய்ந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர் சமூகத்துல அவருடைய பாதத்துல காத்துருங்க. நிச்சயமா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. செபிக்கலாமா? எங்க நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேலைக்கா நன்றி. இதை கர்த்தர் இங்க கூட பேசிருக்கிறீங்க. வார்த்தைகள் எல்லாம் முடியுது. அதுல இருந்து வந்த வார்த்தைகளும் வசனங்களும் ஆண்டவரே எவ்வளவு நேர்த்தியாய் எங்கள் மத்தியிலே கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, எங்கள் ஊற்று கண்கள் ஆண்டவரே அப்பா வெளியில வந்து பாயக்கூடிய அளவிற்கு எங்களுடைய ஆவிக்குரிய மேன்மை பெருகி இருக்கட்டும். ஆண்டவரே, அதற்காய் நன்றி. தொடர்ந்து இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அள்ளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் கசப்பான கண்ணீரின் அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை களிப்பாய் மாற பண்ணுகிற நாளாய் ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கசப்பான அனுபவங்களை தினம் தினம் சுமந்து கொண்டுதான் பயணப்படுகின்றனர். பயணத்தின் நடுவில் பல மேடு பள்ளங்களும் கரடு முரடுகளும் காணப்படுகிறது, சகஜமாகவே உள்ளது. கசப்பான பயணத்தில் பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் கண்ணீரின் அனுபவங்கள் ஒன்றுதான். சிலருக்கு குடும்ப உறவுகளில், சரீரத்தில் என்றும்,
சிலருக்கோ பொருளாதாரத்தில், பிள்ளைகளை குறித்ததில் என்றும், வேறு சிலருக்கோ எதிர்கால வாழ்க்கையை குறித்து என்றும் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், உங்களின் இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நீரூற்றுகளாய் மாற்றுவேன் என்று. இனி நீ அழுது கொண்டீராய் என்றும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களின் கண்ணீரின் அனுபவங்கள் மாறும், களிப்புண்டாகும். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து சஞ்சலத்தையும் தவிப்பையும் கர்த்தர் நித்திய மகிழ்ச்சியாய் மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே அன்னாளை குறித்து பார்ப்போமானால், அன்னாள் நீண்ட நாட்களாய் பிள்ளை இல்லாது இருந்தாள். இதனால் அவள் தன் நாச்சியாரினாலும் சமுதாயத்திலும் குடும்ப உறவுகளின் மத்தியிலும் மிகவும் நொறுக்கப்பட்டவளாய், காயப்பட்டவளாய், கசப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவள் கர்த்தரை தேடுவதையும் நம்பிக்கையையும் உறுதியான விசுவாசத்தையும் விடாதவளாய் வருடந்தோறும் கர்த்தரின் சமூகத்திற்கு, ஆலயத்திற்கு சென்று மிகவும் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது வந்தாள். கர்த்தர் அன்னாளின் கண்ணீரை கண்டார், பதில் கொடுத்தார். சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை தான் முதல் பெயர்சபா வரையில் பிரசித்தம் பெறும்படியாய் ஆசிர்வதித்து கொடுத்தார். சாமுவேலினால் இஸ்ரவேலரின் ராஜ்யங்கள் நிலை பெற்றது என்பதையும் வாசித்தருகின்றோம். இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான கசப்பான அனுபவங்களுடனும் உங்களை சுற்றி காணப்படுகின்ற சூழ்நிலைகள் உங்களை காயப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்திருக்கிறதே என்றும், தேவ சமூகத்தில் அனுதினமும் கண்ணீர் வடிக்கிறேனே, என் கண்ணீருக்கு பதில் என்றைக்கு என்று காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களின் கண்ணீரின் அனுபவங்களை இன்றைக்கு மாற்றுகின்றார், பதில் கொடுக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஆகாரை குறித்து பார்க்கையில், ஆகாரை ஆபிரகாம் பிள்ளையுடன் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பி விடுகிறார். ஆகாரோ பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள். தண்ணீர் செலவழிந்த பின்பு கர்த்தரிடத்தில் அழுகிறாள், தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தையும் ஆகாரின் அழுகுரலையும் கேட்டு பதில் செய்கின்றார். ஜீவ நீரூற்றை வனாந்தரத்திலே உண்டு பண்ணுகின்றார். உன் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணி ஜீவனை தந்து பெரிய ஜாதியாக்கி ஆசிர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களின் வாழ்க்கை கூட ஆகாரை போன்று எல்லாராலும் கைவிடப்பட்டும் வனாந்தரத்தை போன்ற வறண்ட சூழ்நிலைகளுடன் காணப்படுகிறவர்களே, உங்களின் வனாந்தர சூழ்நிலைகள் இன்றைக்கு கர்த்தர் தம் ஜீவ நீரூற்றினால் மாற்றுகின்றார். தனித்து விடப்பட்ட, தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் இடைபடுகின்றார். எவைகளெல்லாம் உங்களை தாழ்த்தும்படி தரைமட்டம் ஆக்க வேண்டும் என்று எண்ணியதோ அவைகளின் மத்தியில் உங்களை பெரிய ஜாதியாக்குகின்றார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களானால் உங்களின் வாழ்க்கையில் நித்திய மகிழ்ச்சியை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களும், இந்த நாளிலும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாட்களிலும் 21ஆம் தேதி 9வது மாசம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்னவென்றால், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவதென்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஒரு கானானிய ஸ்திரீ இந்த நாட்களிலே
ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே கேட்கிறாள். அவள் சொல்லுகிறாள், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லிவிட்டு இந்த நாட்களிலே என் மகன் பிசாசின் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி ஆண்டவரை இந்த இடத்திலே கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த இடத்திலே ஆண்டவர் அவளுடைய அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் பொருட்டாக, அவருடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொருட்டாக, அவருடைய விசுவாசம் புடமிட பண்ணும் பொருட்டாக இந்த நாட்களில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறார்களே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்ட வேளையில் அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றும்படி இந்த நாட்களிலே அல்ல என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அவருடைய விசுவாசத்தை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால், அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை மறுபடியுமா இந்த நாட்களிலே பணிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அவள் வந்து ஆண்டவரிடத்திலே எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொள்ள வேளையிலும் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதாவது தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு, தன்னாலே அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு உரிய ஆசீர்வாதங்களை எப்படியாக ஒரு புறஜாதிகளிடத்தில் இந்த நாட்களை கொடுக்க முடியும் என்ற அர்த்தத்திலே இந்த வார்த்தை இந்த நாட்களில் பேசப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் அந்த ஸ்திரியானவள் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால், அதற்குரிய பதில், அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேசுகளுக்கு இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படியானால் உம்முடைய ஜனங்களுக்கு நீர் கொடுத்த அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஜனங்களுடைய அந்த அபிஷேகத்திலே இருந்து நாங்கள் அவர்களோடு சேர்ந்து இந்த நாட்களை ஆராதனை செய்து அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த அர்த்தத்திலே அவள் இந்த நாட்களில் பேசிக் கொண்டிருக்கிறதை அங்கே இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவர் அதற்கு ஒரு பதில் சொல்லுகிறார். அருமையான ஒரு பதில். இஸ்திரியே, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நேரமே பாருங்கள், அவள் மகன் ஆரோக்கியமான. அன்பு பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தை ஊடாக இருந்து நாங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு நாங்கள் கிறிஸ்தவர்களா இருந்தால், விசுவாசிகளா இருந்தால், அவர்களோடு நாங்கள் சேர்ந்து ஐக்கியப்பட வேண்டும், அவர்களோடு சேர்ந்து ஆராதிக்க வேண்டும், அவர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்கள் இந்த அபிஷேகம் எங்கள் மேலும் இந்த நாட்களை பற்றி எரிய கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அந்த பெந்தைக்கோஸ்து நாளிலே அங்கே பாருங்கள் 120 பேர் இருந்தார்கள். 120 பேரும் இந்த நாட்களில் அந்த இடத்திலே பாருங்கள் எப்படியாக ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு இந்த நாட்களில் இருந்தார்கள். பாருங்கள், அந்த இடத்திலே அந்த நேரத்திலே பாருங்கள் வேறு சமாரியா, கலிலேயா போன்ற இடங்களில் உள்ள ஜனங்களும் வந்து அந்த இடத்திலே கலந்திருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் எங்களுடைய பாஷையை பேசுகிறார்கள், எப்படியாகும் இந்த கலிலேயாக மனுஷர்கள் இப்படியாக காரியங்களை செய்கிறார்களே என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்த அபிஷேகத்திலே அவர்களும் இந்த நாட்களில் நிறைந்து கொண்டார்கள். எந்த இடத்திலே தேவனுடைய அபிஷேகத்துடைய வல்லமை இருக்கிறதோ அந்த இடத்திலே நாங்கள் அந்த ஜனங்களோடு, அந்த மக்களோடு இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் சேர்ந்து நடப்போமா இருந்தால் அந்த அபிஷேகத்திலே நிறைவோம். உலகத்தாரோடு நாங்கள் சேர்ந்து நடப்போமா இருந்தால் உலகத்தாருக்குரிய அந்த அழிவை நோக்கியே நாங்கள் போய்கொண்டிருக்க முடியுமே ஒழிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலே ஆண்டவரோடு அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து அவர்களோடு பேசுங்கள். அந்த வார்த்தைகளூடாக நீங்களும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை பற்றி படியுங்கள். அபிஷேகம் உள்ளவர்களோடு சேர்ந்து பேசுங்கள். அபிஷேகத்தினால் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.